विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. விஷய விசாரः அஜ்ஞானமானது பிரம்மத்தை மறைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அஜ்ஞானம் பிரம்மத்தை தான் ஆசிரியிச்சிருக்குன்னு சொன்னோம். ஏன்னா வேற யார ஆசிரியம் சொல்லலாம்? ஜீவனையும் ஈஸ்வரனையும் சொல்லலாம். ஜீவனும் ஈஸ்வரனும் அஜ்ஞானம் வந்த பிறகு வந்தவா. ஏன்னா அஜ்ஞான அவச்சின்னமாக இருக்கிறவர் ஈஸ்வரன். அது அஜ்ஞான பிரதிபிம்பித சைத்தன்யம். இல்ல மாயா அஜ்ஞானம் ஒண்ணுதான், பேருக்குதான் வித்தியாசம். ஆகையால் அஜ்ஞானத்துல பிரதிபிம்பித சைத்தன்யம் ஈஸ்வரன், அஜ்ஞானத்தினுடைய காரியமான அந்த கரணத்துல பிரதிபிம்பித சைத்தன்யம் ஜீவன். ஆகையால் இவ அஜ்ஞானம் வந்த பிறகு அதுல பிரதிபிம்பித்து அதுக்கப்புறம் வந்தவா முதல்ல இருக்கிற அஜ்ஞானத்துக்கு ஆசிரியமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுல என்னென்ன ஆட்சேபனைகள் சொன்னாலோ அவைகளுக்கெல்லாம் சமாதானம் சொல்லியாச்சு. அடுத்தது இது அஜ்ஞானத்தினுடைய செயல் என்ன அப்படிங்கிற விஷயம். அஜ்ஞானத்தினுடைய செயல்னா என்ன அர்த்தம்? அஜ்ஞானம் எதை மறைக்கிறது? அஜ்ஞானம் எதை மறைக்கிறதுன்னு கேட்டா சைத்தன்யத்தை தான் மறைக்கணும். ஏன்னா எந்த பொருளானது மறைக்கப்படணுமோ அதை மறைக்கணும். மற்ற பதார்த்தங்களை மறைச்ச பிரயோஜனம் இல்லை, அது தோணவே தோணாது. வெளிச்சம் இருந்தா தான் குடம் தெரியும். வெளிச்சம் இல்லாத இருக்கிற இடத்துல குடம் இருந்தாலும் நமக்கு குடம் தெரியாது. அப்படிப்பட்டதான குடத்தை மறைச்சு என்ன பிரயோஜனம்? முடியாது, லாபம் இல்லை. தீபம் இருந்தால் தீபம் நம்ம கண்ணில் விழப்படாது, நம்ம தூங்கணும் அப்படின்னா ஒரு கர்டன் போடுறேன், கதை மூடுறேன். ஏன்? தீபம் நம்ம தூக்கம் வராம கண்ணை கொத்துறது அப்படிங்கிற அபிப்பிராயம். அதே போல கடப்படாதிகள் எல்லாத்தையும் மறைச்சுன்ற கேடா இல்லையே, வெளிச்சம் இல்லைன்னா தோணவே தோணாது. அதே விதமாகத்தான் இந்த சைத்தன்யமானது அஜ்ஞானத்தினால்தான் மறைக்கப்படணும், அல்லது அஜ்ஞானம் சைத்தன்யத்தை தான் மறைக்கணும் அப்படிங்கிறது சொல்லும். ஆனா அப்படி இல்லையே சுவாமி, சில விசேஷங்கள் ஏற்படுறது அப்படிங்கிற. ஏன்னா நமக்கு ஞானாஜானங்களுக்கு விரோதம்னு சொன்னா அது சரியா வரல. சில இடத்துல ஸ்வதுக்தமர்த்தம் ந பிரகாசத்தே அப்படின்னு சொல்றோம். ஸ்வதுக்தமர்த்தம் ந ஜானாமி இப்படி எல்லாம் அனுபவம் இருக்கு. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சொன்னேன், அது எனக்கு அறியப்படவில்லை அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க சொன்னேளுங்கிற ஞானம் இருக்கு, புரியலைங்கிற ஞானமும் இருக்கு. நீங்க இதை எனக்கு சொன்னேள், இந்நேரம் சொன்னேள் அப்படின்னு சொன்னதான ஞானம் இருக்கு. ஆனா எனக்கு ஒன்றும் புரியலன்னு அஜ்ஞானம் இருக்கு. ஸோ ஒரே விஷயம்தான், நீங்க சொன்ன விஷயம்தான். ஸோ விஷயம் சமான விஷயமா இருக்கு. ஞானமும் என்னிடத்துல தான் இருக்கு, அஜ்ஞானமும் என்னிடத்துல தான் இருக்கு. இப்படிப்பட்டதான ஞானாஜானங்களுக்கு சமான விஷயத்துவம்னு தாங்கள் சொன்னது சரியா வரலையே. ஞானாஜானங்கள் ஒரு இடத்துல இருக்காதுன்னு சொன்னேல, பாசமான சைத்தன்யத்துல அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்றது சரியா வராது. அனுபவத்துல இருக்கே, நீங்க சொன்னேளுங்கிற ஞானமும் எனக்கு இருக்கு, அறியலைங்கிற அஜ்ஞானமும் எனக்கு இருக்கு. ஞானம் இருந்தால் அஜ்ஞானம் இருக்காது சொல்றேல, இதுக்கு எனக்கு அனுபவத்துல இருக்கு, இது என்ன சொல்ல போற இதுக்கு அப்படிங்கிற கேள்வி நம்ம பார்க்கணும். எப்படி இத அவன் கேள்வி நம்ம சொன்ன விஷயத்துக்கு தப்பாக அது எப்படி அவன் கேள்வி கேட்டான், அதுக்கு நீங்க என்ன சமாதானம் சொல்ல போறேள் அப்படிங்கிறது இங்க விஷயம். இப்ப பார்ப்போம். எதபி 588வது பக்கம் புஸ்தகத்துல கீழே இருந்து 5வது லை. எதபி ஸ்வதுக்தமர்த்தம் ந ஜானாமி இத்யத்ர பாசமானே ந அஜ்ஞானம் கிந்து குஹாஸ்தம் தமச்சன்னம் இதுவது
त्वदुक्तं न जानामि इति अनावृत सामान्यावच्छेदेनैव विशेषम् अज्ञानम् अनुभूयते न हि परचित्तस्थम् अज्ञानं प्रातिस्विकरूपेण अनुद्यते एवं च वदन्तु त्वदुक्तमर्थं न जानामि அப்படின்னு சொன்னேன். சொன்னதான அர்த்தம் நீங்க சொன்னேள், ஆனா சொன்னதான அம்சம் எனக்கு புரியலை அப்படின்னு. நீங்க சொன்னேளுங்கிற ஞானமும் தெரியறது, ஆனா சொன்னதான விஷயம் எனக்கு புரியலேன்னு தெரியறது. இப்ப ஞானமும் இருக்கு அஜானமும் இருக்கு. ஞானாஜானங்கள் ஒரு இடத்துல இருக்காதுன்னு சொன்னேல, இருக்கே அப்படின்னா அதுக்கு என்ன சொன்னார்? இல்ல, நீங்க இப்படி சமாதானம் சொல்லி இருக்கலாம், அது பாசமானே அஜானம்னு இல்ல இல்ல. எனக்கு இந்த குஹாஸ்தம் தமச்சன்னம் இதுவது குகையில இருக்கு சார், ஆனா இருட்டுனால தெரியல. என்ன குகையில இருக்கு, சிம்மம் இருக்கு குகையில, ஆனா என் கண்ணுக்கு தெரியல. சிம்மம் இருக்கு, சிம்மம்னு இருக்குன்னு தெரியாது. குஹாஸ்தம் குகையில இருக்கு. குகையில இருக்குன்னு ஒரு அஜ்ஞானம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா அது தமச்சன்னம், இருட்டுனால மறைஞ்சிருக்கு. அது மாதிரி त्वदुक्तं न जानामि इति अनावृत सामान्य அவச்சேதேனைவ, அனாவிரதமாக சாமான்யமாக அனாவிரதமாக இது சாமான்யமான அந்த விஷயம் நமக்கு தெரியுது, விசேஷமாக அந்த விஷயம் நமக்கு தெரியல. அது त्वदुक्तं न जानामि इति अनावृत सामान्यावच्छेदेनैव விசேஷ அஜ்ஞானம் அனுபவியதே. விசேஷ அஜ்ஞானமும் அனுபவிக்கிறோம். விசேஷமாக இங்க சிம்மம் இருக்குங்கிறது நமக்கு தெரியலையே. இருக்குன்னு தெரியும், சிம்மம் உள்ள இருக்குன்னு தெரியும். நீங்க கோயில எட்டி பார்த்தீங்கன்னா தெரியல சிம்மம். என்ன பண்ண போறேன்? ஞானமும் இருக்கு அஜ்ஞானமும் இருக்கு, இருக்காதுன்னு சொன்னேல. அது மாதிரி இங்க ஞானாஜானங்கள்ல சாமானியாகாரேன அது அறியப்பட்டிருக்கு. விசேஷமாக இது சிம்மம் எனக்கூடியதான அம்சம் நமக்கு அறியப்படல. அது மாதிரிதான் இங்கேயும். அதே போல நகி பரசித்தஸ்தம் அஜானம் பிராதிஸ்விக ரூபேண அனுபவியதே. பரசித்தமாக அஜானம் இருக்கு, ஆனா அவனுக்கு இது தெரியல அது தெரியல அது தெரியும், தனித்தனியா தெரியல. ஏவஞ்ச தத் விசேஷ சம்சயம் பிரதி தத் சாமானிய நிச்சய இவ தத் விசேஷாவச்சின்ன அஜான ஜானம் பிரதி தத் சாமானிய ஜானமேவ ஹேது. இதுக்காக நம்ம என்ன சொல்லணும்? இந்த காரியகாரண பாவங்களை இப்படி சரி பண்ணுவோம். தத் விசேஷ சம்சயம் பிரதி, விசேஷமான ஒரு சம்சயம் வரணுமேயானால் தத் சாமானிய நிச்சய, சாமான்யமான நிச்சயம் இருக்குமேயானால் அது அதுக்கு காரணம். சாமான்யமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான். அப்போ இது விசேஷமா நமக்கு தெரியலையே, ஒண்ணுமே தெரியலன்னு பிரயோஜனம் இல்லை. சம்திங் இருக்குன்னு தெரியும், ஆனா சிம்மம் இருக்குன்னு சொல்லல. குகைன்னா அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லையே. இப்ப சிம்மம்ங்கிற விசேஷ ஞானம் நமக்கு விசேஷமா அஜ்ஞானம் இருக்கு, ஆனா சாமான்யமாக இங்க ஏதோ இருக்கு எனக்கூடியதான ஞானமும் அங்கே இருக்கு. அதனால அந்த விசேஷ சம்சயம் வரணுமே ஆனால் சாமான்யமான அஜ்ஞானம் இருக்கணும், அஜ்ஞான ஞானம் இருக்கணும். அதான் தத் விசேஷ சம்சயம் பிரதி தத் சாமானிய நிச்சய, சாமானிய நிச்சயம் காரணம். அதே மாதிரி தத் விசேஷாவச்சின்ன அஜ்ஞான ஜானம் பிரதி, இங்க விசேஷமாக இது எனக்கு தெரியலை, இது கடம் என்று தெரியலை படம் என்று தெரியலை அப்படின்னு விசேஷமாக அது நமக்கு தெரியலன்னா தத் சாமானிய ஜானமேவ ஹேது. விசேஷமான ஒரு சம்சயம் வரலன்னா சம்சயம் நமக்கு இதுவா அதுதான் தெரியலன்னா அதுக்கு காரணம் இருக்கணுமா? சாமான்யமாக ஒரு ஞானம் இருக்கணும். அதனால தத் விசேஷாவச்சின்ன அஜான ஜானம் பிரதி தத் சாமானிய ஜானமேவ ஹேது ததா தர்சனாத். இப்படிதான் லோகத்துல பார்த்திருக்கோம். ஏன்னா சாமான்யமாக தெரியறது, ஆனா விசேஷாம்சமாக தெரியல. குகையில ஏதோ இருக்குன்னு தெரியறது, அந்த இருக்குன்னு தெரியறது சிம்மம்னு நமக்கு தெரியல. சோ விசேஷமான அஜானம், அதுக்கு சாமானிய ஞானம் தத் விசேஷ சம்சயம் தத் சாமானிய ஞானமேவ ஹேது ததா தர்சனாத். நகி விசேஷே ஜாதே தத் அஜானத்தீஹி திருஷ்ட. விசேஷமாகவே சிம்மமே தெரிஞ்சுடுதுன்னு வச்சுங்களேன், அக்கம் சிம்மம் தெரியலன்னு சொல்லுவிட.
சிம்மமே தெரியுது தெரிஞ்செடுத்தனா சிம்மம் தெரியலன்னு சொல்ல முடியுதுன்னு விசேஷாஜானத்துக்கும் விசேஷ ஞானத்துக்கும் தான் அது நிவர்த்தக பாவம். அதனால நகி விசேஷே ஜாதே ததஜானசி திருஷ்டா அவச்சேதக ஜானஸ்ய அவச்சின்ன ஜான ஹேதுதாபி. இதே மாதிரியே அவச்சேதக ஜானம் ஒன்று வரணுமேயானால் அவச்சின்ன ஞான ஹேதுதாபி தர்சனாதேவ கல்பியா. இப்படி லோகத்துல இப்படி அனுபவம் இருக்கு. அவச்சேதக ஞானம் நமக்கு வரணுமேயானால் அந்த அவச்ச தண்டி புருஷா அப்படின்னு விசேஷ ஞானம் வரணும்னு வச்சுங்களேன். தண்டமும் தெரியணும், அப்பதான் தண்டி புருஷான்னு ஞானம் வரும். அதே மாதிரி அவச்சேதக ஞானஸ்தே அவச்சின்ன ஞான ஹேதுதாபி தர்சனாதேவ கல்பியா நச்ச அதி பிரசங்கா. இப்படி எல்லாம் கல்பிச்சுலாம் வேற எங்கேயா தகராறு வருமே சார் இல்லைங்கிறார். சாமானிய விசேஷ பாவசைவ நியாமகத்வாத் இது வரைக்கும் பூர்வபட்சம் சார். இந்த பூர்வபட்சத்துக்கு சொல்றார் அஜ்ஞானம் ஹி விசேஷாவச்சின்னதையா பாசத்தே சாமானியாவச்சின்னதையா வா. இந்த அஜ்ஞானம் அவித்யா விஷய நிரூபணம். அஜ்ஞானமானது விசேஷ 588 அஜ்ஞானமானது விசேஷமாக விசேஷத்தோட காணப்படுறதா இல்ல சாமானியாவச்சின்னமாக காணப்படுறதா? ரெண்டு எப்படி சொல்ல போறேன்? ஆத்தியே விசேஷே பாசமானத்துவம் ஆகதமேவ. அஜ்ஞானம் விசேஷாவச்சின்னமாக காணப்படுறது. விசேஷாவச்சின்னம் அந்தந்த பொருளாகன்னு அர்த்தம். குகைக்குள்ள ஏதோ இருக்கு அப்படிங்கிறது சாமான்யமா ஏதோன்னு சொல்றேன். சிம்மம் இருக்கு, புலி இருக்கு அப்படின்னு சொன்னா விசேஷமாக காணப்படுறதுதான் விசேஷாம்சம் சாமானியாம்சம்னு பேர். இப்ப அஜ்ஞானம் விசேஷாவச்சின்னதையா பாசத்தே அப்படின்னு நீங்க சொன்னீடையானால் அப்ப என்னாச்சு? ஆத்தியே விசேஷே பாசமானத்துவம் ஆகதமேவ. சிம்மம் இருக்கு அப்படின்னு சொன்னீடையானால் அந்த சிம்மம்ங்கிற விசேஷாவச்சின்னம் தெரிஞ்சு போயிடுத வராது. அதனால ஆத்தியே பாசமானத்துவம் ஆகதமேவ நகி விசேஷம் அபாசையன்னு விசேஷ அஜ்ஞானம் இத்தியவபாசயதி. சிம்மம் எனக்கு தெரியலேன்னு நீங்க சொன்னீடையானால் அப்ப சிம்மம் தெரிஞ்சிருக்கோ இல்லையோ? ஒண்ணுமே தெரியலேங்கிறது சாதாரணம். ஆனா இந்த பொருள் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அந்த விசேஷமான அம்சம் நமக்கு தெரிஞ்சு போயிடுது. அதனால விசேஷம் அவபாசையன்னு விசேஷ அஜ்ஞானம் இத்தியவபாசயதி. ததாச்ச சாமானிய நிச்சய ஜனிதோபி சம்சய. சாமான்யமாக ஏற்பட்டதான அந்த நிச்சயத்தினால ஏற்பட்டாலும் சம்சயம் விசேஷம் அவகாகதே யதா எப்படி விசேஷத்தை அறியப்படுகிறதோ ததா சாமானிய ஜான ஜனிதோபி சாமானிய ஜானத்தினால் ஏற்பட்ட போதிலும் அஜ்ஞான பிரத்யேக விசேஷம் விஷயீகரிஷ்யதி. விசேஷமானது காட்டித்தான் கொடுக்கும். இது குதோ பாசமானே ந அஜ்ஞானம். அதனால தோணினா அஜ்ஞானம் இருக்கப்படாது சார்னு சொல்றேட. சாமான்யமாக தோணலாம், விசேஷமாக தோணல. அப்படி இல்ல சாமானியாவச்சின்னதையா ஜெனரலா தெரிகிறது சார். இருட்டு அங்க ஒண்ணும் ஏதோ இருக்கு ஆனா ஜெனரலா தெரியல, விசேஷமா தெரியல அப்படிங்கிறடா. ததேன சாமானிய ஜானேன ததவச்சின்னஸ்யைவ கிரஹீதஸ்ய அஜ்ஞானஸ்ய விசேஷ சம்பந்தித்வே மானாபாவேன சாமான்யமாக எப்படி தோணப்படுறதோ அறியப்படுகிறதோ கிரஹீதஸ்ய அஜ்ஞானஸ்ய விசேஷ சம்பந்தித்வே விசேஷமாக அந்தந்த பொருளாக தத்தத் விஷய ரூபமாக இருக்குங்கிற சம்பந்தித்வே அதுக்கு பிரமாணம் இல்லாததுனால பாசமானே சாமானியேவ அஜ்ஞானம் அவகதம். ஸோ பாசமானே சாமானியே டோட்டலா என்னன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு கிட்ட சம்திங் இருக்கு ஆனா இன்னதுன்னு தெரியல. அது வஸ்துதா பிரதீதி பிரமாணகத்வா. நமக்கு எதுக்கும் வஸ்துனா வஸ்துக்கு எது பிரதீதி தான் பிரமாணம். நம்ம பிரதீதி வச்சு எப்படி தோன்றதோ அப்படி சொல்லணும். நகி பரசித்தஸ்தம் யதா அனுத்யதே ததா ஞானம் ததைவ அஜ்ஞானஞ்ச இது சித்தம். பரசித்தஸ்தம் இன்னொருத்தருடைய மனசுல இருக்கக்கூடியதான பதார்த்தம் அது இப்படின்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? தெரியாது. பரசித்தஸ்தம் நமக்கு பிரத்யட்சம் இல்லையே, அதனால ஞானமோ அஜ்ஞானமோ அப்படித்தான். இது வரைக்கும் அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்லிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு சாதாரணமாக வரக்கூடியதான சின்ன விஷயங்கள்ல சந்தேகத்தை சொல்றாரு. யதா துவேஷஸ்ய இஷ்டத்வேபி துவிஷ்டஸ்ய நைஷ்டத்துவம். இந்த துவேஷம் துவிஷ்டம் இந்த பதங்களுக்கு முதல்ல அர்த்தம் நல்லா தெரிஞ்சுட்டதான் அப்புறம் இதை ரசிக்க முடியும். துவேஷம்னா ஒரு மனுஷன் இடத்துல கோபம், அவனை கண்டா நமக்கு பிடிக்கல, ஹேட்ரேட்னு சொல்றோம்.
அது நமக்கு இஷ்டம்தான். அந்த மனுஷன் மேல அந்த கோபம்ங்கிற விவகாரம் நமக்கு அது பண்ணல. ஆனா துஷ்டம், எந்த பதார்த்தம் நீங்க வெறுக்கிறீங்களோ அது இஷ்டமா. நீங்க வெறுக்கிறீல, பார்க்கா போட்டேன்னா எனக்கு பிடிக்காது சார், தள்ளி விடுறேன். ஆனா கோபம் மட்டும் வருது. அதுல இல்லை ஏதோ ஒரு இடத்துல கோபம் வருது. இப்ப உங்களுக்கு எது பிடிக்கல? அந்த பொருள் தான் பிடிக்கல. அந்த துஷ்டமான பதார்த்தத்துல ஆசை இல்லை. ஆனா துவேஷம், அதை பத்தி நீங்க ஒண்ணும் சொல்லல. அதே போல யதா துவேஷஸ்ய இஷ்டத்வேபி துஷ்டஸ்ய ந இஷ்டத்வம், இது ஜெனரலா தெரியும். அதே போல ஈஸ்வரஸ்ய பிராந்திஜ்ஞத்வேபி ந பிரம விஷய ஞானம், இது கொஞ்சம் பிரம விஷய ஞத்வம். இப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஈஸ்வரனுக்கு எல்லாமே தெரியும் சார். நீங்க என்ன சொல்றேன், ஈஸ்வருடைய ஞானம் சாமானியாம்சமும் விசேஷாம்சமும் எல்லாம் அவருக்கு தெரியும். நமக்கு தான் கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் தெரியல, முழுமையா தெரியல. எத்தனை விவகாரம் இந்த ஜீவனுக்கு தான் இருக்கு. ஏதோ விஷயம் ஒண்ணுமே தெரியாதே சார், டோட்டலா ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிறான் சில சமயத்துல. சில கேள்விப்பட்டேன், ஆனா என்ன விஷயம் டீட்டெயில்ஸ் தெரியல எப்படிங்கிற. இதெல்லாம் இந்த ஜீவனுக்கு தான். அதே ஈஸ்வரனுடைய ஞானம்னு பார்த்தேன்னா அணு அணுவா சின்ன சின்ன விஷயம் கூட அவருக்கு தெரியும், எப்பவும் தெரியும், காலத்திரயமா அவருக்கு தெரியும். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே அவருக்கு தெரியும். என்னமா தெரியுங்கிறதுல விசேஷம். மூணும் பிரத்யட்சமாக தெரியும்னு சில ஆச்சாரியால் சொல்றா. இல்ல வர்த்தமான காலமா இருக்கிறது தான் பிரத்யட்சமா தெரியும், பூத காலமா இருக்கிறதெல்லாம் அவித்யில சம்ஸ்காரமா இருக்க பழைய விஷயங்கள்லாம் அதான் அவர் நேரா பார்ப்பார். நாளைக்கு வரக்கூடியது என்னென்ன விஷயம்னு அதுலயும் அந்த அவித்யில நாளைக்கு என்ன இருக்குன்னு சங்கல்பாத்மகமா இருக்கு, அது தெரிஞ்சுப்பார். ஆகையால் அவருக்கு தெரியும் அப்படின்னு சில ஆச்சாரியால் சொல்றார். ஆனா எல்லோரும் ஒத்துண்டது என்னன்னு, நமக்கும் ஈஸ்வரனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நமக்கு வர்த்தமானம் மட்டும் இந்திரிய வியாபாரங்கள் இருந்தால் தெரியும், பூதமும் பவிஷ்யத்தும் தெரியாது. ஆனா ஈஸ்வரனுக்கு எல்லாமே பிரத்யட்சம். ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு அனுமான ரீதியாக தெரியலாம், நாளைக்கு இதை வரப்போகுதுன்னு அனுமானத்தினாலேயோ பூதத்தை ஸ்மிருதியிலேயோ தெரியலாம். ஆனா பிரத்யட்சமான விஷயங்கள் ஜீவனுக்கு வர்த்தமான காலம் மட்டும்தான். ஈஸ்வரனுக்கு முக்காலத்தில் இருக்கிற சகல விஷயமும் பிரத்யட்சம். இது அடிப்படை. இதுல எனக்கு டவுட் இருக்கக்கூடாது. இப்ப நான் என்ன சொல்றேன், ஜீவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஈஸ்வரனுக்கு தெரியுமா தெரியாத? ஜீவனுக்கே தெரிஞ்சிருக்கு, ஈஸ்வரனுக்கு தெரியாத? தெரியும். அதோட மட்டுமல்ல, அந்த ஈஸ்வரன் வேற எங்கேயோ இல்ல, வேற எங்கேயோ இருந்தா தானே அவருக்கு தெரியுமா தெரியாத? அவர் டெல்லியில இருந்தா சார், இங்க நடந்த விஷயம் அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஈஸ்வரன் எங்க இருக்கார்? உங்க இதயத்திலேயே இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன தேசதி. சோ நீங்க பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் பார்த்துடுறார். நீங்க எப்பப்ப எந்த விஷயத்தை பார்க்கறீங்களோ கேட்கறீங்களோ அந்தந்த சமயம் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு தெரிஞ்சு போறது. ஏன்னா இந்த ஜீவனையும் அவர் தான் பிரகாசிக்கிறார். அந்த கரணா வச்சுன்னு ஜீவனை, சைத்தன்ய ரூபமான ஜீவனை பின்னால சாட்சி ரூபமா இருந்து அவர் தெரிஞ்சுக்கிறார். விவகாரம் என்னடா ஆச்சுன்னு, நீங்க கஷ்டப்பட்டு அதை புரிஞ்சுண்டு இதெல்லாம் பண்ணினா அவருக்கு ஒரு கஷ்டம் இல்லாம தெரிஞ்சு போயிட்டு சார். இப்படி அவருடைய ஸ்வரூபம். இது நன்னா தான் இருக்கு, இது வரைக்கும் கேட்கறதுக்கு நன்னா தான் இருக்கு. ஆனா இதுக்கு மேலதான் ஒரு கேள்வி. இந்த ஜீவன் சும்மா இருக்க மாட்டாம இவன் என்ன பண்றான், கிழிஞ்சல பார்க்காம கிழிஞ்சல வெள்ளிய பாக்குறது. வெளிய பார்த்ததுனால இவனுக்கு பிரமம் வந்தது. என்ன ததபாவத் பிரகாரக ஞானம் அத்தஸ்மின் தத்புத்தி. லட்சணம் ஏதாவது சொல்லுங்க, லட்சணங்கள்ல சண்டை போட்டுக்கலாம். இவர் வேற அவர் வேற, ஒருத்தர் அசக்கியாதி, இத்தர் ஆக்கியாதி, இன்னொருத்தர் கியாதி. ஆனா எல்லாருக்கும் கிளைஞ்சல் வெளியே தான் தெரியுது. ஒருத்தனுக்கு தங்கமாகவும் ஒருத்தனுக்கு தெரியாமலும் இல்ல, எல்லாருக்கும் தெரியுது. அவன் எப்படி தெரியறதுங்கிற விஷயத்துல சண்டை போட்டுக்கிட்டோம், அதுல விவகாரம் இல்லை. ஆனா இந்த கிழிஞ்சல வெள்ளியா பார்த்தாலும் இல்லையோ, இந்த பிரம்மம் ஜீவனுக்கு வந்திருக்கா? குடத்தை பார்க்கும் பொழுது ஜீவன், ஈஸ்வரனுக்கு குடமனு ஞானம் வந்ததா இல்லையா சார்? வந்தது. அதே போல ஜீவன் கிழிஞ்சல வெள்ளியா பார்க்கும் பொழுது ஈஸ்வரனுக்கும் கிழிஞ்சல வெள்ளியா பார்க்கறதுங்கிற ஞானம் வந்திருக்கா இல்லையா? வரலன்னு சொன்னேன்னா முன்னால சொன்ன எசர்வஜ சர்வத்தை போயிடும். வந்ததுன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், என்ன ஆச்சுன்னு, ஜீவன் எப்படி பிரமத்தோட இருக்கானோ அதே போல ஈஸ்வரனும் பிரம்மம் இருக்கவருக்கு அப்படின்னு. இப்ப என்ன சொல்ல போறேன், ஈஸ்வரனுக்கு தெரியல சார் அப்படின்னு சொன்னேன்னா எசர்வஜாங்கிற ஸ்ருதி போயிடும். ஈஸ்வரன் தெரிஞ்சிருக்கார், அவரும் பிரம்மத்தை அடைஞ்சிருக்காருன்னா
ஈஸ்வரனுக்கும் பிரம்மம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வரனுக்கு பிரம்மம் இருக்கோ? ஈஸ்வர ஞானம் எப்போ அவருக்கே பிரம்மம் வந்துருச்சுன்னா அப்படி என்ன சார் சொல்ல போறேன்? இவன் என்ன பண்ண போறாள் அப்படிங்கிறார் இவர். அதாச்சு ஈஸ்வரஸ்ய பிராந்திஜத்வேபி, பிராந்தியை அடைந்திருந்த போதிலும் அவருக்கு பிராந்தியும் இருக்கு. ஏன்னா ஜீவனுக்கு பிராந்தி இருக்கு, ஜீவனை பார்த்த இருக்கார், ஜீவ வடிவமா இருக்கார், சாட்சியா இருக்கார், ஆகையால் அவருக்கும் பிராந்தி இருக்கு. பிராந்திஜத்வேபி பிரம விஷயஜத்வம். இங்கேதான் சின்ன விஷயம் இருக்கு. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சுக்திய ரஜதம்னு பார்த்து சுக்தி தெரிஞ்சுக்காம ரஜதம் மட்டும் தெரிஞ்சுட்டு அதனால பிரயத்னம் பண்ணிட்டு அந்த பிரயத்னம் விபலமாயி மனசுல கவலைப்பட்டு நமக்கு இவ்வளவு வரும்னு நினைச்சோமே, இல்ல ஒன்னும் வரல, அது ஏதோ வரும்னு நினைச்சோமே போயிடுதுன்னு துக்கப்படுறான். ஆனா ஈஸ்வரன் என்ன பண்றார், கிளிஞ்சலானது வெள்ளியாக காணப்படுகிறது. இந்த ரெண்டும் தெரிஞ்சுட்டு இருக்கு. கிளிஞ்சலும் அவருக்கு சர்வதா தெரியும், பிரமமாக இவன் பார்த்த பிரமத்தினால வெள்ளியா பார்க்கறான் அப்படின்னு தெரியும். சோ பிரம விஷயஜத்வம், பிரம விஷயமா இருக்கக்கூடியதான பதார்த்தம் எது இருக்கோ, ஓ இது கிளிஞ்சல வெள்ளியா பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு தெரியும். இப்படி உங்களுக்கு ஞானம் வந்து உங்களுக்கு பிரமம் இல்லைன்னு ஞாபகம் வச்சுங்க. கிளிஞ்சல்ல வெள்ளியாக காணப்படுறது சில சமயத்தில் நமக்கே தெரியும், ஓ அது பார்க்க ஒரு மாதிரி இருக்கு, இல்லையே இதுதான் அது மாதிரி காணப்படுறது அப்படின்னு நீங்க சொல்லிவிடுறேன். அது பிரமம் இல்லை. ஆனா இங்கவே ஒண்ணு இன்னொன்னா காணப்படுறது நமக்குன்னு தெரிஞ்சு போயிடுது. அதே மாதிரி ஈஸ்வரனுக்கு பிரமம்னு தெரியும், ஆனா அவர் ஏமாறல. பிரம்மம்னு தெரியும் அவருக்கு. நம்ம எப்படி கிழிஞ்சல வெள்ளியா பாக்குறோமோ அதே போல அவருக்கும் வெள்ளியும் தெரியுது. ஆனா நம்ம ஏமாந்து போல அவர் ஏமாறல. அதான் ஈஸ்வரஸ்ய பிராந்திஜத்வேபி ந பிரம விஷயஜத்வம் அஸ்மதாதீனாம் ஈஸ்வர சார்வஜ்ஞ ஞானேபி. அதே போல சரி, ஈஸ்வரன் சர்வஜன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்ச ஆகணும். ஏன்னா வேதாந்த வாசம் இருக்கு, எஸ் சர்வஜ சர்வவித் ஸ்ருதி சொல்றது. ஈஸ்வரன் தான் பிரத்யக்ஷம் இல்லையே, ஆனா ஈஸ்வரன் வேதத்தினால்தான் தெரிகிறார். வேதத்தை சொல்லியிருக்கே சர்வஜான்னு. ரைட்டு. ஈஸ்வரன் சர்வஜன்னு நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கோ இல்லையா? சர்வஜம்னா என்ன சார்? எல்லாத்தையும் அறியறது தானே சர்வஜம். சோ எல்லாத்தையும் அறிந்தவரை அறிந்திருக்கல நீங்க. இப்ப உங்களுக்கு ஏன் சார் சர்வஜத்துவம் வரல? எல்லாரும் அறிஞ்சவன அறிஞ்சிருக்க. ஆத்துக்காரர் நிறைய காசு கொண்டு வந்திருக்கார் உத்தியோகத்துக்கு போயிட்டு, அந்த ஆத்துக்காரர் அந்த அம்மாவுக்கு வசமா இருக்கார். இப்ப அந்த அம்மா கிட்ட காசு இருக்கா இல்லையா? அதே போல ஈஸ்வரன் சர்வமும் தெரிஞ்சிருக்கார். சர்வமும் தெரிஞ்சதான அந்த ஈஸ்வரன் ஈஸ்வர சர்வஜன்னு நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு சர்வஜத்துவம் வரணுமா வேண்டாமா? இதுக்கெல்லாம் பார்த்தேன்னா பூர்வப்பட்டு சொல்றப்ப கொஞ்சம் யோஜனை பண்ணாம சாதாரண கொஞ்சம் ஆமா சார் ரைட்டும் போய், ஆனா கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தேன்னா இங்க எங்கேயோ ஒரு ஹிட் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அதான் ஏவம் அஸ்மதாதீனாம் ஈஸ்வர சார்வஜ்ஞ பானேபி ஈஸ்வரன் சர்வஜன் என்றதான தோற்றம் இருந்த போதிலும் ஞானே சர்வஜ ஞானேபி ந சர்வஜத்வம் ஏவம் அஜாத ஞானாபாவேபி. அஜாதமான பதார்த்தம் இதுன்னு தெரியாத போனாலும் அஜான ஞானம் இருக்கட்டுமே. இது சேத்தனா. இதுக்கெல்லாம் என்ன சொல்ற, சமாதானம் சிம்பிளா சொன்ன திருஷ்டாந்தம் ஒத்துக்கலை பாண்டார். அவ்வளவுதான் விவகாரம் உங்களுக்கு. திருஷ்டாந்த அசம்பிரதிபத்தே. இப்ப திருஷ்டாந்தம் ஒத்துண்டோமே ஆனால் அந்த திருஷ்டாந்தத்துல அப்படி ஆகட்டும், ஆனா இந்த இடத்துல அது அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்றது ஒரு விதமா. அப்படின்னு என்ன, ஒரு இடத்துல இது இப்படி நடக்கிறதே அப்படின்னு அங்கே ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கு, அதனால அங்கே செல்லுபடி ஆகும், இந்த இடத்துல செல்லுபடி ஆகாது. இது ஒரு விதமா சொல்ல. ஆமா, இங்க என்ன, நீ சொன்ன திருஷ்டாந்தமே தப்பப்பா, இது சரியா வரலையே அப்படிங்கிறது. எப்படி ததாஹி முதல்ல என்ன, துவேஷஸ்ய இஷ்டத்வேபி துஷ்டஸ்ய ந இஷ்டத்வம் அப்படிங்கிறது சொல்றார். ததாஹி இச்சா தாவது ஞான சமான விஷயா ஜானாதி இச்சதி யததே. இது ரூல். முதல்ல ஒரு பொருளை பார்க்கிறேள், அறிகிறேள். அதான் நம்மகிட்ட இருந்த தேவையில்லையே, நன்னா இருக்க அப்படின்னு அதுல ஆசை வருது. அந்த ஆசை வந்த பிறகு அந்த ஆசையினால ஏவப்பட்டு அதை அடையறதுக்கு முயற்சி பண்றேன். இப்ப முதல்ல எது வந்திருக்கு, ஜானாதி. அதுக்கப்புறம் அது வேணுங்கிற இச்சதே, அதுக்கப்புறம் எததே இப்படி இருக்கு.
இதுல ஞானம் எதுல இருக்கோ, எந்த பொருளை பத்தி இருக்கோ அந்த பொருளை பத்தி தானே ஆசை வரும். அதான் சொல்றது, இச்சா தாவது ஞான சமான விஷயா. ஞானத்துக்கு எது விஷயமோ இச்சைக்கும் அதுதான் விஷயம். ஒன்னு அறிந்தேன் இன்னொன்னு ஆசைப்பட்டேன்னு சொல்றது லோகத்துல இல்ல. அதனால இச்சா தாவத் ஞான சமான விஷயா. ஞானஞ்ச அவச்சேதகதையா துஷ்டமபி விஷயீகரோதி. இந்த ஞானமானது எதை அறிவிக்கப்படுகிறதோ அதுலயே அவச்சேதகமாக அதோட ஒட்டிண்டு துஷ்டமான பதார்த்தமும் இருக்கு. ஞானஞ்ச அவச்சேதகதையா துஷ்டமபி. உங்களுக்கு பிடிக்கல, தேள் இருக்குன்னு பாருங்க, அது பிடிக்குமா யாருக்காவது? அந்த தேளுங்கிற ஞானம், அந்த ஞானத்துக்கு அவச்சேதமா எதனுடைய ஞானம்? அந்த தேளுங்கிற ஞானம். அந்த துஷ்டமானதையும் வெறும் ஞானம் எதையும் சம்பந்தப்படாம நிக்காதங்க. ஏதோ ஒரு பொருளை பத்தினதான ஞானம், அதான் ஞானம் வரும் பொழுது துஷ்டமபி விஷயீகரோதி இது இச்சாயாக அப்படி இச்சாயாக அப்படி அவச்சேதகதையா தத்விஷயத்துவம். இச்சைக்கும் அவச்சேதகமாக தத்விஷயத்துவம் இருக்கவே இருக்கு. நகி இச்சா இஷ்டதாவச்சேதக அவிஷயா பவதி. இஷ்டதாவச்சேதகம் இல்லாமல் இஷ்டதாவச்சேதகம் எது விஷயப்படுறாலோ அந்த பொருள். நகி இச்சா இஷ்டதாவச்சேதக அவிஷயா பவதி. ஆசைப்படுறேன் சார், எதைன்னு கேட்டேன். ரொம்ப ஆசையா இருக்கு, எதை பத்திப்பா? அதான் தெரியாது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதனால இச்சையானது சம்ஸ்கிருதம் அது எடுத்து சமாதானம் சொல்றதுதான் தெரியும். வெறுமனே இச்சா இஷ்டதாவச்சேதக அவிஷயா பவத்தின்னு என்ன தெரியும்? அதனால லோகத்துல இப்படி அனுபவம் யோஜனை பண்ணி பார்க்கணும். இப்படி எங்கேயாவது இருக்கா? பைத்தியம் கூட அப்படி சொல்ல மாட்டான். விவகாரம் இருக்க ஆசையா இருக்குன்னு ஆசைப்படுறேன், எது வேணும் உமக்கு அப்படின்னு. அதான் தெரியல என்ன, சரி இவன் பிரயோஜனம் இல்லை, இவனோட பேசலாம் அப்படின்னு ஆயிடும். அது மாதிரி நகி இச்சா இஷ்டதாவச்சேதக அவிஷயா பவதி ஏதாவானேவ விசேஷா. அதுல என்ன விசேஷம் இந்த இதுக்கு அப்படிங்கிறல, கிஞ்சித் சாத்தியத்தையா விஷயீகரோதி கிஞ்சித் அவச்சேதகதையா. சிலது நான் இதை அடையணும் எனக்கூடிய வந்த பிறகு, ஆசை வந்த பிறகு, சார் இதை நம்ம அடைஞ்சுத்தான் ஆகணும் சார் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அது கிஞ்சித் சாத்தியத்தையா. கிஞ்சித் அவச்சேதகதையா. அவச்சேதகதையான்னு பார்த்தேன் அதில் இது இருக்கு, அவ்வளவுதான். அது வேணுமா வேண்டாமா, உதாசீன ஞானமா இருக்கட்டும், எப்படியா இருக்கட்டும், இதை பாக்குறேன். சாதாரணமா பஸ் போறது, எல்லா பஸ்ஸும் ஒரே கலர்ல தான் இருந்தது ஒரு காலத்துல மெட்ராஸ்ல. புதுசா கலர் கலரா பஸ், கவர்மெண்ட் பஸ்ஸா இது ஒரு மாதிரி இருக்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க அதுல ஏறணுமோ இறங்கணுமோ அதை பத்தி ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன அவச்சேத கதையா, அந்த ஆசை அந்த விஷயமானது நீங்க பார்க்கும்போது ஓ இது இப்படியும் இருக்கா, அதோடு விட்டு விட்டு. ஆனா சில பொருளை பார்க்கும்பொழுது சார் இது நன்னா இருக்கு சார், இது எங்க எங்க கிடைக்கிறது, அது விசாரிச்சு அது வாங்கணும்னு பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல சாத்தியத்தையா விஷயத்தும், அந்த இடத்துல அவச்சேதகதையா விஷயத்தும். நமக்கு ஆசை நிறைய இடத்துல வருது, ஆனா எல்லா ஆசையும் அது பிரவருத்திக்கு காரணமா ஆறுது இல்ல. எங்க அதை நம்ம அடைஞ்சு ஆகணுங்கிற ஒரு பிரவருத்தி வருதோ அது சாத்தியத்தையா விஷயத்துவம். எங்க அதோட நின்று போயிடுதோ அது அவச்சேதகத்தையா விஷயத்துவம். அவச்சேதகம்னா கூடியிருக்கு, அந்த அர்த்தத்துல இன்னைக்கு எடுத்துப்போம். அதனால கிஞ்சித் சாத்தியத்தையா விஷயீகரோதி கிஞ்சித் அவச்சேதகத்தையா. ஈஸ்வரோபி, இது முதல்ல ஒண்ணு சொன்னேல, இப்ப ரெண்டாவது ஈஸ்வரனுடைய விஷயத்துல சார், ஜீவனுக்கு பிரமம் வந்திருக்கு. அந்த ஜீவனுக்கு வந்த பிரமத்தை ஈஸ்வரனும் அறிஞ்சு ஆகணும். அறியலைன்னா எத்தர்வஜ்ஞ சர்வஜ்ஞ ஸ்ருதிக்கு விரோதம் வரும். அறிஞ்சாராயனா ஜீவன் எப்படி பிரம்மஜனா ஆயிட்டானோ, ஏமாளி ஆயிட்டானோ, அதே போல அவரும் ஆகணும். அவருக்கு சர்வஜத்துவம் வராது. இப்படி எல்லாம் கேள்வி கேட்டீர். அதுக்கு பதில் சொல்ற, ஈஸ்வரோபி பிரம விஷயம் அகிருஹீத்வா பிரமம் நகிருண்ணாதி. ஈஸ்வரன் பிரமத்தை அறிந்திருக்காருன்னா பிரம விஷயமான கிழிஞ்சல அவர் பார்க்கலைன்னு சொல்லப்படாது. வெள்ளியில கிழிஞ்சலா பார்த்தோம் இருக்கார் அவர். நாம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி பார்த்திருக்கார். பார்க்கலன்னு சர்வஜத்துவம் போயிடும். அதனால பார்த்திருக்கார். ஆனா என்னென்ன, ஜீவன் ஏமாந்தா போல ஏமாறல, அவ்வளவுதான் சொல்லுங்க. ஈஸ்வரோபி பிரம விஷயம் அகிருஹீத்வா பிரமம் நகிருண்ணாதி. ஆனா என்ன, பிரமோஹி பிரமத்வேன கிராஹ்யா. பிரமத்தை அறியறதுன்னு பிரம்மமா அறியணும் சார். பிரம்மத்தை வேற விதமா அறிஞ்சா அதுக்கு பிரம்மம்னு பேர் இல்லை. பிரமத்தை பிரமையாக அறிகிறார் ஈஸ்வரன் சொன்னா, அப்ப ஈஸ்வரன் நிஜமாகவே பிரம்மவானா ஆயிடுவார். ஏன்னா பிரமத்தை பிரம்மமா தான் அறியணும்.
ஒண்ணு இன்னொன்னு அறிஞ்சாரையானால் ஈஸ்வரனுக்கும் அத்தியாசம் வந்துருச்சுன்னு சொல்ல வேண்டியதான் ஆயிடும். பாருங்க. சோ பிரம்மத்தை ஈஸ்வரன் கிரகிக்கணும்னு எப்படி கிரகிக்கணும்? பிரம்மத்தை பிரம்மமா தான் கிரகிக்கணும். பிரமோஹி பிரமத்வேன கிராஹ்யா பிரமத்வம் ச. பிரமம்னா என்னது சார்? ரஜதாபாவது ரஜத க்யாதித்வம் வா. நையாயிக்கனை கேட்டா ததபாவது தற்பிரகாரக ஞானம் இப்படின்னு சொல்லுவான். நீங்களும் அதை சொல்ல வேண்டியது தானே சார்? என்ன போச்சு? ஒண்ணும் இல்லப்பா. அது சொன்னமையானால் சில இடத்துல தகராறு அடிக்கும். அதனால்தான் என்ன ததபாவதி தற்பிரகாரக ஞானம், தத்வதி ததபாவதி ததபாவக ஞானம், தத்வதி தற்பிரகாரக ஞானம் இப்படி எல்லாம் நீங்க சொன்னீங்களேயானால் அது தர்மம் இருக்கிற பொருள்ல சரியா வரும். இப்ப ஆத்மாவை அறியறதுங்கிற இடத்துல ஆத்மாவில தர்மம் இருக்கா? அப்ப தத்வதி தற்பிரகாரக ஞானம்ங்கிற லட்சணம் எப்படி வரும்? அப்ப சில இடத்துல தர்மம் இல்லாதான பொருளை பத்தி தான பிரம நமக்கு வரணுமேயானால் இந்த லட்சணம் இங்க பொருந்தாது. அவ்வளவே தவிர இந்த லட்சணத்துல தோஷம் ஒண்ணும் நம்ம சொல்லல. நமக்கு இருக்கக்கூடியதான அந்த விஷயம் இருக்க அது சதர்மகமான பதார்த்தம் நிர்தர்மகமான பதார்த்தம் ரெண்டும் இருக்கு. அதனால நமக்கு இந்த லட்சணத்தை பார்க்க முடியல. அதனால அந்த லட்சணம் ஒத்துக்கல நம்ம. அதனால நையாயிக்கனை கேட்டா அவன் என்ன சொல்றான்? அவன் ரஜதாபாவது ரஜத க்யாதி, க்யாதினா ஞானம்னு அர்த்தம். ரஜதாபாவது ரஜத பிரகாரக ஞானம் வா இல்ல அசத்யாதித்வம் வா. இந்த மீமாம்சகாள் அது பிரம்மே இல்லை சார். பிரம்மம்னு ஒத்துண்டாதானே இது ரெண்டு விவகாரம். அப்படி இல்லை. இது வேற ஞானம், அது வேற. சுத்தி ஞானம் வேற, ரஜத ஞானம் வேற. சுத்தி ஞானமானது கண்ணுக்கு தெரிகிறது, பிரத்யக்ஷ ஞானம். ரஜதமானது எப்பவோ பார்த்த ரஜதம் இப்ப தெரிகிறது. இது சுத்தின்னு வரணும், அது ரஜதம். நான் நினைச்ச பதார்த்தங்கள்லாம் அதுன்னு வரணும். அது இப்ப இருக்குன்னு சொல்லணும். சோ அதுன்னு வந்துக்கணும். அப்ப இங்க இது போயிடுது, அங்க அது போயிடுது. இது பிரத்யக்ஷம்னு தெரியல, அது அனுமானம்னு தெரியல, ஸ்மிருதின்னு தெரியல. எல்லாத்தையும் வச்சு கெட்ட கொட்ட கன்ஃபியூஸ் பண்ணிட்டு விவகாரம் இது ரஜதம்னு சொல்றாங்க சார். அதனால அங்க என்ன பிராந்திய ஒண்ணுமே இல்லையே, அசத்தியாத்தின்னு அது ஒண்ணுக்கு தெரியாதனால அவனுக்கு அப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டார். ஆனா அது பிரம்மம்னு சொல்றாளே சார். இந்த ஞானம் வந்தா நாளைக்கு இன்னொரு ஞானம், இது ரஜதம் இல்லையேன்னு ஒரு ஞானம் வருது. ரஜதம் இல்லைங்கிற ஞானம் வந்ததுனால பழைய ஞானத்தை பிரம்மம்னு பேசிக்கிற விவகாரம் தான். நிஜமா அப்படி ஒண்ணும் கிடையாது. இது ரெண்டு தனித்தனி அறிவுன்னா ஒரு அறிவுன்னு வச்சா தானே வகராறு வரும். ரைட் ரைட். ஆமா, அசத்தியாத்தின்னா அசத்தான பதார்த்தம் இங்க அப்படின்னு இப்படியாவது வச்சுங்க. இது அசத்துன்னு அதை வச்சுங்க. இல்ல அனிர்வச்சனீய க்யாதித்துவம் வேதாந்தி சொல்றது அனிர்வச்சனீய க்யாதி. சுத்தி எப்படி ரஜதமா தோணித்து, அது எப்படி தோணித்துன்னு மோட சாப்பிட எல்லாம் என்ன கேட்காதீங்க. அங்க ரஜதமானது எப்படி, அது இருக்கா இல்லையா, இருந்து இல்லையா, சத்தா தெரியல. சத்தா இருந்தா அது ரஜதம், சத்தா இருந்ததுன்னு வச்சுங்களேன் என்னன்னாலும் அது போகப்படாது சார். அசத்தா இருந்ததுன்னு வச்சுங்களேன் தெரியப்படாது சார். உங்களுக்கு சுத்தியில ரஜதம்னு தெரியுது இல்ல. சத்தம் அசத்தம் ரெண்டு சார். இந்த கதையை கொண்டாந்துடாதீங்க. ஒண்ணு சத்தா இருந்தா சத்தா இருக்கணும், அசத்தா இருந்தா அசத்தா இருக்கணும். சத்து அசத்தம் ரெண்டும் பேசப்படாது. இப்ப என்னத்தான் சொல்றேன், நான் தான் சொன்னேனே, என்னாலையும் சொல்ல முடியாது, உங்களாலையும் சொல்ல முடியாது. அது ஒரு விசேஷம். கடைசியில் என்ன, அதான் அனிர்வச்சனீயம். ஸோ அனிர்வச்சனீயம்னா நாட் எக்ஸ்பிளைனபிள்னு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கல, சொல்ல முடியாதுன்னு இல்லை. சத்தென்றோ அசத்தென்றோ சதசத்தென்றோ சொல்ல முடியாது. அப்படி அனிர்வச்சனீய க்யாதி அப்படின்னு. அதனால பிரமத்வஞ்ச ரஜதாபாவது ரஜத க்யாதித்வம் வா நையாயிக மதனும் இல்ல அசத்யாதித்வம் வா மார்க்கம் சொல்லக்கூடியதான அசத்யாதியோ இல்ல அனிர்வச்சனீய க்யாதித்வம் வா அத்வைதி சொல்லக்கூடியதான அனிர்வச்சனீய க்யாதி. இந்த மூணுக்கும் அப்படி சொல்லிருக்காரு. தஸ்மின் கிரஹ்யமானே அது அறியும் பொழுது சர்வதா விஷய கிரகா அறியும் பொழுது விஷயம் தான் தெரிஞ்சிருக்க. எப்படி யாம்ஸ்து விசேஷ எத் பிராந்தா சுவாதந்திரேன கிரண்ணாதி. பிராந்தனா இருக்கிறவன் தன் இச்சையா அறிகிறான். இச்சையா அறிகிறான்னா தானே நேரம் அறிகிறான்னு அர்த்தம். ஈஸ்வரத்தோ தஜ்ஞான அவச்சேதகதையா ஜீவனுக்கு சுத்தியில ரஜதங்கிற ஞானம் வந்திருக்கு.
என்று அவர் அறிகிறார். ஞானம் ஈஸ்வரனுக்கு எப்படி, ஓஹோ இந்த ஜீவன் இன்னைக்கு ஏமாந்த இருக்கான் அப்படிங்கிறத அவர் அறிஞ்சிருக்கார். இந்த ஜீவஜானனுக்கு அவச்சேதகமா அறிஞ்சிருக்கார். ஈஸ்வர சார்வஜ ஞானம் அது இது வரைக்கும் ஆயிடுத்து. மூணாவது கேள்வி கேட்டார், அஸ்மதாதீனாம் ஈஸ்வர சார்வஜ ஞானேபி ந சர்வஜத்வம். இது எப்படின்னு, ஈஸ்வர சார்வஜ ஞானம் அஸ்மாக்கம் சர்வஜ பதேன. ஈஸ்வரன் எல்லாமும் அறிஞ்சார் என்கிறது நீங்களும் நேர பார்த்திருந்தேனால், ஈஸ்வரன் இதை கடத்த அறிஞ்சார் அப்படின்னு நீங்க பார்த்திருந்தேனால் ஈஸ்வர ஞானமும் உங்களை வந்திருக்கும், கொட ஞானமும் வந்திருக்கும். ஆனா என்ன எப்படின்னு, ஈஸ்வரன் எல்லாமும் அறிந்தார் என்கிறதை வேதம் சொல்லியிருக்கு, அந்த பதத்தினால்தான் தெரிஞ்சுட்டு இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அவனு ஈஸ்வர சார்வஜ ஞானம் அஸ்மாகம் சர்வஜ பதேன தத்திர சர்வபத பிரதிபாத்தியம் ஜானன்னேவா. சர்வபதத்தினால என்ன சொல்லப்படுறதோ அதை அறிந்து கொண்டு அஸ்மதாதிகி தத்திர ஞான சம்பந்தம் கிருண்ணாதி. ஈதிருஷம் சார்வஜம் இஷ்டமேவ. ஈஸ்வரன் சர்வஜர், அவருக்கு எல்லாமும் தெரியும், அந்த ஞானம் நமக்கு இருக்கு, அது வரைக்கும் இருக்கு. ஆனா ஈஸ்வரன் என்னென்ன மைன்யூட் டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்காரு அது அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. விசேஷஸ்து ஈஸ்வரஸ்ய குத்ராபி ந குத்ராபி அஜ்ஞானம். ஈஸ்வரனுக்கு எங்கேயும் அஜ்ஞானம் கிடையாது. விசேஷ தத்து தான் நல்லா இருக்கும், விசேஷத்து தான் இருக்கு புத்தகத்துல. இது அயம் விசேஷங்கிற அபிப்பிராயத்துல விசேஷத்து ஈஸ்வரத்தை அயம் விசேஷ அப்படின்னு அர்த்தம் பண்றேன். ஈஸ்வர விசேஷத்து ஈஸ்வரஸ்ய ந குத்ராபி அஜ்ஞானம் அஸ்மாத்ருஷாம் தூ. நமக்கோ என்றால் விசேஷேஷு அஜ்ஞானம், விசேஷமான விஷயங்கள்ல அஜ்ஞானம். இது கிருத்வா ஏவஞ்ச ஞாதே ஏவ விசேஷ அஜ்ஞான ஞானம். அதனால விசேஷம் அறிஞ்ச பிறகும் அதுல அஜ்ஞானம் இருக்கு. நச்ச கட்டாதேஹே ஞானாவச்சேதகதையா பான் அஜ்ஞானாவச்சேதகதையா பானேபி घटाद्यज्ञान निवृत्तिं विना तदवच्छिन्न संयोगादि ज्ञान अदर्शनेन प्रकृतेपि विषयावच्छिन्नाज्ञान ज्ञानार्थं तदवच्छेदक विषयाज्ञान निवृत्तेरपि वक्तव्यत्वेन अज्ञान अविरोधि ज्ञानवत् अज्ञान अविरोधिनी अज्ञान निवृत्तिरपि स्वीकार्या स्यात् इति वाच्यम् அப்படின்னு மேல போறார். லைன் தான் பெருசா இருக்கே தவிர விஷயம் ஒண்ணும் இல்லை, புரிஞ்சுட்டா சுலபமா போயிடும். இதை அடுத்த வாரம்